இந்த மூவியோட வளம் என்னன்னா, இந்த மூவில நம்ம ஹீரோ அவருக்கு பிடிச்ச கார் ஓட்டிட்டு அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு செத்து போயிருப்பாங்க. அதனால வெளியூருக்கு போயிருப்பாரு. அந்த அவருக்கு பிடிச்ச காரை ஒரு செட்டில் விட்டு போயிருப்பாரு. அதுக்கு ஒரு ப்ராப்ளம்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஹீரோட கார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த காரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க போலீஸ்காரங்க, நீ கார் எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ என் கூட வரணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கூட போய் வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு ஷாக்கான விஷயம் நடக்குது. என்னன்னா, ஹீரோட பையனை யாரோ கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனை என்ன, ஹீரோட பையனை யார் கொலை பண்ணதுன்னு ஹீரோ கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுதான் இந்த மூவியோட ஒன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, அந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேமிலி ட்ராமா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் கிரைம் த்ரில்லரை கொண்டு போயிருக்காங்க. அது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மூவியில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான், இந்த மூவியோட ரன் டைம் எதுக்கு இவ்வளோ வச்சாங்கன்னு தெரியல. அதே மாதிரி மெயினாக செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன் டைம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த மூவியில் மோகன்லாலோட ஆக்டிங் சொல்லி